எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஸ்டார். இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு அப்பா ஒரு சின்ன பையனுக்கு பாரதியார் வேஷம் போட்டுட்டு இருக்காரு. அந்த வேஷம் போடும்போது அவங்க கிட்ட இருந்த மீசை தொலைஞ்சு போயிருது. அது எங்கனே தெரியல. தேடி தேடி பாக்குறாங்க, அது கிடைக்கவே இல்லை. அந்த பையன் அப்செட் ஆயிடுறான். ஒரு கட்டத்துல அப்பா என்ன சொல்றாருன்னா, ஒரு நடிகன் அவனோட நடிப்பு திறமையால அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனையெல்லாம் மைனஸ் எல்லாம் மறைச்சிருவான். நீ நடிக்கிற நடிப்புல மீசை இல்ல அப்படிங்கறதே மறைஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இங்க இருந்து ஒருத்தன் சினிமாவில் நடிகன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற கதை தான் இந்த கதை. இதுக்கப்புறம் 12th ரொம்ப ஆவரேஜான மார்க் தான் நம்ம ஹீரோ வாங்குறாரு. அதனால வீட்டுல எல்லாம் அவங்க அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுவும் இல்லாம அம்மா கிட்ட அவன் எனக்கு இன்ஜினியரிங் படிக்கவே பிடிக்கல, நான் விஸ்காம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப கடைசியில் அவன் நினைச்ச மாதிரி அந்த கோர்ஸ் எல்லாம் செய்யறான். காலேஜ் முடிக்கிறான். காலேஜ் முடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் சினிமா சினிமா அப்படின்னு தான் ஹீரோ சுத்திட்டு இருக்காரு. இப்படியே இருக்கிறப்ப காலேஜ் முடிச்சுட்டு எந்த வேலைக்குமே போகல. இந்த டைம்ல பாம்பேல ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் இருக்கு, அங்க போகணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்கு 20,000 ரூபாய் காசு தேவைப்படுது. ஆனா வீட்டுல ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலை, அந்த அளவுக்கு காசு இல்ல. இதனால வேலைக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூக்கு போறாரு. ஆனா அந்த இன்டர்வியூ இவங்க கிட்ட, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எதுக்கு வேலைக்கு வரீங்க, நீங்க வராமே இருந்திருக்கலாமா, எங்க நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவர்கிட்ட, சார் நீங்க ஆரம்பத்தில் ஒரு கனவு வச்சிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி தன்னோட கனவெல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்றான். இப்ப டீ கடையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூர் வராரு. ஆமாப்பா நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு தேவையான பணத்தை அவர் கொடுக்குறாரு. நான் உனக்கு கொடுக்கல, என்ன மாதிரி உன்ன மாதிரி கனவெல்லாம் சுமந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக நான் அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா அதை எடுத்துட்டு நம்மால் பாம்பே போறாரு. ஆனா அங்க போயிட்டு முதல்ல நடிச்சு காட்டும் போது தான் தெரியுது இவ்வளவு நாளா நமக்கு நடிக்க வரும்னு தெரிஞ்சிட்டு இருந்த அவருக்கு நடிக்கவே வரல அப்படின்னு. ஏன்னா அங்க இருக்கிற அந்த டீச்சர் நம்ம ஹீரோ கழுவி ஊத்தி ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாரு. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற பர்ஸையும் ஒருத்தன் திருடிட்டு போயிடுறான். இப்ப மும்பையில தன்னந்தனியா கையில காசு இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ இங்கேயே இருந்து அந்த கோர்ஸை முடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, அந்த கோர்ஸை முடிச்சுட்டு ஊருக்கு வந்தாரா இல்லையா, ஒரு நடிகனா மாறினாரா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிற கதை தான் இந்த கதை. இந்த படத்தோட ஆரம்பத்தில் வர காட்சிகள்லாம் நல்லாவே இருந்தது. அதுல இந்த முதல் சீன் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய காட்சிகள் ஹீரோவோட அந்த எய்ம் இருக்கு பாத்தீங்களா, அதை ஒட்டியே போகல. அந்த எய்ம் எல்லாத்தையுமே அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டயலாகா தான் சொல்றாங்களே ஒழிய விஷுவலா காட்டவே இல்லை. அதுவும் இல்லாம ஹீரோயின் எதுக்காக ஹீரோ விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கு சரியான ரீசனே இல்லை. அதையும் ஒரு சின்ன டயலாக்ல முடிச்சிடுறாங்க. அதாவது இவர் ஸ்ட்ரகிள் பண்ற காலகட்டத்தில் ஏதாவது ஒரு காட்சி வந்திருந்தா அது நல்லா இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் டயலாக்ல டெலிவரி பண்ணதுனால இம்பாக்ட் உருவாகல. ரெண்டாவது இவர் ஏன் ஒரு படத்துல நடிக்காம போனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அந்த காரணம் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இவர் நடிக்கிறதுக்கு என்ன ட்ரை பண்ணார், என்ன எஃபோர்ட் போட்டார் அப்படிங்கறதெல்லாம் பெருசா காட்டவே இல்லை. அங்கங்க சின்ன சின்ன காட்சி வருது, பட் அது பத்தவே இல்லை. ஆனா அங்கங்க சுவாரஸ்யமான அழகான சீன்ஸ்லாம் இருக்கு. ஆனா அந்த கதையோட நேர்கோட்டில் இந்த கதை ஒழுங்கான ரூட்ல பயணிக்காம இருக்கிறதுனால நமக்கு அங்கங்க கொஞ்சம் சோர்வு தட்டுது அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மற்றபடி இந்த படத்துல நடிச்ச நம்ம ஹீரோ அப்புறமே லால் சார் இவங்கெல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் படத்துல வர ஹீரோயின்லாம் கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த அம்மா கேரக்டர் ரொம்ப பெக்குலியரான கேரக்டர், அவங்களும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட மெயின் பிளஸ் என்ன தெரியுங்களா, இந்த படத்தோட பின்னணி இசை தான். யுவன் சார் வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. உண்மையாலுமே இந்த படத்தை இன்வால்வ்ல பார்க்க வைக்கிறதுக்கு காரணமே அவரோட அந்த பின்னணி இசை தான். அப்புறம் இந்த படத்தோட எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி, இந்த மாதிரி டெக்னிக்கல் அம்சங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த படம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதுக்கான அழுத்தமான காட்சிகள் இல்லாததுனால கொஞ்சம் லேக் அடிக்குது. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோயின் போர்ஷன் வந்ததுனால கொஞ்சம் மறுபடியும் டிராப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பிக்கப் ஆகுது. அதாவது வாழ்க்கையில் ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. மற்றபடி நீங்களாம் இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.